விவசாயி பூரா செத்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு அகில இந்திய அளவுக்கான பிரச்சனை. நிறைய மனு மயிலெல்லாம் இருக்குன்னா அதையே போய் தொந்தரவு பண்ணுறீங்க. பாதுகாப்பாக பண்ணும்போது சிலது சாகு. இத்தனை நாள் நீங்கள் பண்ணீங்க அந்த பாவத்தை, இனிமேல் பாவத்தை பண்ணாதீங்க. விவசாய பூமியில போய் ஏன்னா உங்களுக்கெல்லாம் மனிதாபிமானம் இருக்கணும், மனசாட்சி இருக்கணும். நீங்க குடும்பத்தோடு இருக்கிறீங்க, புள்ள குட்டியோடு இருக்கிறீங்க. விவசாய பூமியில போய் மான் செத்தாலோ, மயில் செத்தாலோ, பன்னி செத்தாலோ, யானை செத்தாலோ இனிமேல் எந்த நடவடிக்கை எடுக்காதீங்க. உங்க காலில் விழுந்து கேட்டுங்க. இப்பதான் சொன்னாங்க கூட்டம் போட்டு மாநாடு நடத்தி ஒண்ணு பிரயோஜனம் இல்லட்டாங்க. அதனால உங்க காலியே விழுகிறேன். இனிமேல் இன்று நாளைக்கு வந்து எந்த விவசாயமே நடவடிக்கை எடுக்காதீங்க. கூட்டம் நடந்துச்சு, எதுக்காக அந்த அதிகாரி காலில் இன்றைக்கி வந்து விவசாயிகள் இந்த வன விலங்கு பிரச்சனையை குறைதீர்க்கும் கூட்டம் நடந்தது. இது வந்து கலெக்டர் ஆஃபீஸில் நடக்குது. இந்த மாதிரி பல 20 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. நாம் 20 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த 20 வருஷமாக பிரச்சனை தீராமல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது. இப்போ வந்து யானைகளை வந்து எந்த காலத்துலையும் தடுக்க முடியாது, 20 வருஷமாக தடுக்க முடியல. அதனால தான் இந்த சொல்ல தனியார் கொடுங்கன்னு 1 வருஷ காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு தனியார் கொடுத்தீங்கன்னா அவன் கண்டிப்பாக தடுத்துருவான். இப்போ எல்லாமே பல துறையில் வந்து அந்த துறை அதிகாரிகளாக பண்ண முடியாமல் தனியார் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இது ஒரு ட்ரையல் பாருங்கள், ஒரு கோட்டை அளவுக்கு ஒரு ரேஞ்ச் அளவுக்கு பண்ணி ட்ரையல் பண்ணி அது சக்ஸஸ்னா அதுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ண சொல்லி 1 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம். நாளைக்கு செவரு கட்டுறதா இருந்தால் சரி, எந்த திட்டமானாலும் இந்த வனத்துறையினால் பண்ண முடியாதுங்க ப்ரூஃப் ஆயிடுச்சு. 20 வருஷமாக பார்த்துருக்குறோம். நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது. ஆக வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் என்னென்னா இத்தனை வருஷமாக பண்ணியாமல் விவசாயி பூரா அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, அழிஞ்சு போச்சு, செத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் யானை பெருகிடுச்சுன்னு பெருமைப்படுறாங்க. இத்தனை பேர் செத்ததுக்காக யாரும் கவலைப்படல. அதனால தான் இன்றைக்கி சொல்கிறேன், இச்சட்டம் என்றைக்கும் அது திருத்தம் பண்ணது தீர்வு வரும். இது வந்து ஒரு மாவட்ட அளவிலான பிரச்சனையோ மாநில அளவு பிரச்சனை இல்லை, இது அகில இந்திய அளவுக்கான பிரச்சனை. ஆகவே அது என்றைக்கு வரும் சொல்ல முடியாது. அதுக்குள்ளே இந்த விவசாயமே காணாமல் போயிடும். அப்போ இங்கே இருக்கிற அதிகாரிகளாவது ஒரு மனசு வச்சு, அது அதிகமான எண்ணிக்கையில் நிறைய மனு மயிலெல்லாம் இருக்குன்னா அதையே போய் தொந்தரவு பண்ணுறீங்க. அவன் வந்து என்னமே அது அழிக்கணும்னு அழிக்கிறல, பாதுகாப்பாக பண்ணும்போது சிலது சாகு. அது மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டாம் தான் போய் காலில் விழுந்தேன். இனிமேலாவது வந்து இத்தனை நாள் நீங்கள் பண்ணீங்க அந்த பாவத்தை, இனிமேல் பாவத்தை பண்ணாதீங்க. விவசாயத்தை பாவத்துக்கு சாபத்துக்கு ஆளாக வேண்டாம். அது விட்டுரு. யானை என்ன நீங்கள் தடுங்க. நீங்கள் தடுத்துருந்து அவன் போய் இந்த மின்வேலி அமைக்க வேண்டியதில்லை, அது சாக வேண்டிய அவசியம் இல்லை, மனுஷனையும் கொல்ல வேண்டியதில்லை. இப்போ அதை தடுக்காமல் விட்டு போட்டு நீங்கள் யானை மனித முதல் கூட்டம் மட்டும் போட்டு என்ன பண்ணுறது, இத்தனை கூட்டம் என்ன பண்ணுறது? முதல்ல யானை தடுக்கணுமில்ல. எத்தனை வருஷமாக நீங்கள் இப்போ இப்படியே போயிட்டுருக்கு. அதனால தான் சொல்கிறேன், அது தடுக்கிறது தனியார் கொடுங்க, கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். ஒரு ட்ரையல் பாருங்கள், ஒரு ஏரியாவுக்கு ட்ரையல் பாருங்கன்னு தான் நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கிறோம். இது எல்லாம் பார்த்து மனசில் வந்து இத்தனை நாள் இது நிறைய விவசாயத்தை விட்டு போட்டு போயிட்டாங்க. அதுக்காக இனிமேலாவது கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு தான் காலில் விழுந்தோம். அதாவது யார் காலையாவது விழுந்து விவசாயத்தை காப்பாற்றணுங்கிற எண்ணம் தான். அப்படி இல்லைன்னு எந்த எல்லைக்கு போய் செஞ்சு போராட வேண்டியதுதான். இனி வந்து விவசாயிகள் போராடி தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் சட்டத்தை பார்த்து எத்தனை காலமாக சொல்ல முடியாது. உணவு பஞ்சம் வந்தால் உடனே வரும். ஆனால் அது என்றைக்கு வருதோ அன்றைக்கி தீர்வு வரும். அது வரைக்கும் விவசாயமே அழிஞ்சு போயிடும். திரும்பி விவசாயத்தை கொண்டு வர முடியாது. விவசாயத்தை வித்தாச்சுன்னா, பூமி வித்தாச்சானாலும் விவசாயம் அழிஞ்சு போனாலும் திரும்பி இந்தியாவுக்கு விவசாயத்தை கொண்டு வர முடியாது. ஆகவே கார்ப்பரேட்டுக்கு தான் வந்துடும். அதோடைய இந்தியாவுடைய தலைவிதி அப்படி இருக்குது. ஆகவே அதை நம்ம காப்பாற்றிருக்காது. இன்றைக்கி இந்த மாதிரி நடக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.